விவசாயிகள்னாலே அவங்க கடவுள் மாதிரி நமக்காகத்தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் இதை மனசுல இருந்து சொல்கிறாங்கன்றது தான் கேள்வி. பெரும்பாலானவங்க வெறும் வார்த்தையில் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. வெகு சிலர் தான் விவசாயிகளாக இல்லைனாலும், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்லைனாலும், விவசாயிகளுக்காகவும் விவசாயத்துக்காகவும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட முயற்சியை அடையாளப்படுத்துறது மூலமாக மற்றவங்களை உற்சாகப்படுத்துறது நம்ம நிகழ்ச்சியின் இன்னொரு அம்சம். உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பயிர் சாகுபடிங்கிறது ஒரு அங்கம் தான். பல்வேறு பயிர்களை விதைச்சு பராமரித்து அறுவடை செய்கிறது மட்டுமே விவசாயம் ஆயிடாது. அந்த மாதிரி பயிர்களை மட்டுமே நடக்கிற விவசாயத்தில் லாபமும் குறைவு தான். இதை தவிர்க்க பல்வேறு இணை தொழில்கள் பரிந்துரைக்கப்படுது. அதில் ஒன்று தான் மீன் வளர்ப்பு. விவசாயிகள் தங்களுடைய விளைநிலத்திலேயே சின்னதாக குட்டை அமைச்சு அதில் மீன்களை வளர்த்து விற்பனை செஞ்சு அதில் நல்ல வருமானம் பார்க்கலாம். இதுக்கு வேளாண் அறிவியல் மையங்களும் உதவ தயாராக இருக்குது. பண்ணைக்குட்டை மீன் வளர்ப்புல கடல் நீர் மீன் வளர்ப்பு, நன்னீர் மீன் வளர்ப்புன்னு 2 விதம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடற்கரை சார்ந்து 13 மாவட்டங்கள் தான் இருக்கு. பெரும்பாலான விவசாயிகளுடைய தேர்வும் நன்னீர் மீன் வளர்ப்பா இருக்கிறதால முதல்ல நன்னீர்ல வளரக்கூடிய மீன் வகைகளையும் அதன் தன்மைகளையும் தெரிஞ்சுக்கலாம். கட்லா, ரோகு, மிர்கால், சில்வர் கார்ப், வெள்ளிக்கண்டை, சாதா கண்டை இதெல்லாம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து 3 மட்டமாக இருக்கும். மேல் மட்டத்தில் வந்து கட்லாவும் வெள்ளிக்கண்டையும் இருக்கும், வளரும். இதில் வந்து நடுமட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோகும் புல்கண்டையும் வளரும். அடிமட்டத்தில் பார்த்திங்கன்னா சாதா கண்டையும் மிருகாலும். இது வந்து ஏன் அப்படின்னா இந்த 3 வந்து ஒவ்வொரு டைப்பாப்பின வந்து உணவு வந்து சாப்பிடும். அந்தந்த மட்டத்தில் மிதந்து வளரக்கூடிய மீன்களுடைய உடல் அமைப்பும் அதற்கேற்றபடி தான் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு நீரின் மேற்பரப்புல இருக்கிற நுண்ணுயிர் மிதவைகளை சாப்பிட்றதுக்கு வசதியா கட்லா கெண்டையுடைய வாய்ப்பகுதி மேல் நோக்கி அமைஞ்சிருக்கு. குளங்களின் மேற்பரப்புக்கும் அடிப்பரப்புக்கும் இடையில உற்பத்தி ஆகிற உணவை உண்டு வளர்ற ரோகு கெண்டையுடைய வாய்ப்பகுதி நேரா அமைஞ்சிருக்கு. அடிப்பரப்புல வளரக்கூடிய மிர்கால் கெண்டையுடைய தலையின் நுனிப்பாகம் தட்டையாகவும் வாய் விளிம்பு வட்ட வடிவமாகவும் கீழ் நோக்கியும் அமைஞ்சிருக்கு. இதனால இந்த மீன்களுக்குள்ள உணவு போட்டி ஏற்படுறதே இல்லை. இதனாலதான் இந்த வகை மீன்கள் கூட்டு மீன் வளர்ப்புக்கு ஏற்றதுன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் முழு வளர்ச்சி அடைய 10 மாதங்கள் வரைக்கும் ஆகுமா? தமிழ்நாட்டை பொறுத்தாப்புல 10 மாதம் தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து குறைந்த நாட்களில் வந்து என்ன மீன் வளர்க்கலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா திலேப்பியாங்க நம்ம சாதா திலேப்பியா கிடையாது, கிப்ட் திலேப்பியா, ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் பாம் திலேப்பியா அப்படின்ட்டு. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணி தராங்க. கிருஷ்ணகிரியில் இருக்க அந்த மீன் குஞ்சு உற்பத்தி நிலையம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே வந்து 1.25 கிடைக்கும். இதோட உணவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா உணவுமே சாப்பிடும், வேஸ்டேஜ் தானே. ஆனால் மாமிச உணவு சாப்பிடாது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன், அதாவது பங்கேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 கிலோ வந்து 5 மாதத்தில் வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து தவிடு புண்ணாக்கு போடலாம். அதுக்கடுத்து 2வது மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி வேஸ்ட்டு, மாமிச உணவு என்னென்ன கிடைக்கும் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே 1.25 1.25 வரை கிடைக்கும். மீன் வளர்ப்புல ஈடுபட நினைக்கிறவங்க மின்சார வசதியும் போதுமான தண்ணீர் வசதியும் இருக்கிறத உறுதி செய்யறதோட தண்ணீர் மற்றும் மண்ணின் கார அமிலத்தன்மையை சோதிச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம். மண்ணின் கார அமிலம் 5.5 வரைக்கும் இருக்கலாம். தண்ணீரின் கார அமிலம் 7.5 8.5 இருக்கணும். இதுக்கு அப்புறம் தான் குளம் அமைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கணும். இடத்த வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தண்ணி கசிவு இருக்கான்னு பார்க்கணும், இல்லை பூமி தண்ணி குடிக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த 2ம் இருந்ததுன்னா நீங்கள் சீட்டு போட்டு வளர்க்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து சிமெண்ட் டேங்கு போட்டு தான் நான் கட்டி வளர்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முதல்ல அதிகமாகும். அதனால் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் சீட்டு போட்டு வளங்க. அதில் லாபம் பெற்றா வெட்டி நீங்கள் சிமெண்ட் டேங்க் போகலாம். ஆனால் நீங்கள் என்ன தான் சிமெண்ட் டேங்க் போட்டாலும் உங்களுக்கு மண் தரையில் வளர்ச்சி வந்து சிமெண்ட் தரையில் இருக்காது. நீங்கள் அந்த சீட்டு போடும்போது அதில் வந்து மேலே வந்து அடிமட்டத்தில் வந்து கொஞ்சம் களிமண் போட்டிங்கன்னா அந்த மீனுக்கு வந்து இயற்கை சூழ்நிலை கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த சீட்டு போட்டால் விட்டி நீங்கள் அந்த இது வந்து சீட்டு விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த குளத்துல வந்து எங்கேயுமே சின்ன சின்ன கல்லுக்கள்லாம் இருக்கக்கூடாது, ஒரே லெவலாக இருக்கணும். சின்ன கல்லுனாலும் சரி அந்த தண்ணியோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் போது அந்த ஹோல்டு வந்தோடனே தண்ணி லீக்கேஜ் அதிகமாகும். ஸோ அதனால் அந்த பண்ணைகள் அமைக்கும் போது லெவலிங் கரெக்டாக வச்சுக்கிறணும். நன்னீர் மீன் வளர்ப்புன்னு சொல்றதுல இருந்தே தண்ணீர் மேலாண்மை எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, 40 நாட்களுக்கு ஒரு தடவை தண்ணீரை மாத்தி ஆகணும். ஆனா அந்த தண்ணீரை வீணாக்காம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். மீன் வளர்ப்புல ரசாயன பயன்பாடு இல்லாததுனால அந்த தண்ணீரால பயிர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயம் மீன் குட்டையில் இருக்கிற தண்ணீரின் அளவு 1 மீட்டருக்கு குறையாம பார்த்துக்கிட்டாதான் நீர் வெப்பமாகிறத தவிர்க்க முடியும். கிளைமேட் சேஞ்ச், அதாவது டெம்பரேச்சர் கூடி குறையும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீடு இன்டேக் வந்து கம்மியாகும். அப்போ வந்து நோய் மார்ட்டாலிட்டி வந்து வரும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து எப்போயுமே வந்து 1 மீட்டருக்கு மேலே வச்சுக்கணும். இல்லை தண்ணி அதிகமாக சூடாகும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து 1 மீட்டர் கீழே போகிற தண்ணி ஹீட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் போடுற உணவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜிக்கு வந்து யூஸ் ஆகிடும், ப்ரோட்டீனுக்கு வந்து இதாகாது. ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து 35% ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா அப்போ தண்ணி கம்மியாக இருக்கும்போது தண்ணி ஹீட் ஆகும்போது மீன் வந்து சுற்றிட்டே இருக்கும்போது அந்த ப்ரோட்டீன் வந்து கார்போஹைட்ரேட்டை கன்வெர்ட் ஆகி அந்த எனர்ஜிக்கு இதாகிடும். ஸோ அப்போ வந்து குரோத் வராது. ஸோ அது எவ்வளோ தான் பீடு போட்டாலும் சுற்றிட்டே இருக்கும், வெயிட் வராது. அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம இது பண்ணிக்கிறணும். இது போல வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, அதையெல்லாம் எப்படி சமாளிக்கலாம்னு கேட்கலாம். மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோயா இந்த டிசீஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து அந்த நோய் வந்துருச்சு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அந்த பண்ணை ஓரத்துலேயே வந்து சுற்றிட்டே இருக்கும் சைடில். அதாவது வந்து அனிமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் போட்டால் டப்புன்னு மூவ் ஆகும். இப்போ இந்த மாதிரி நோய் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே படுத்தே கிடக்கும். ஸோ இந்த மாதிரி நோய் வரும்போது என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து அந்த மீனை தனியாக எடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 0.5 ppm இந்த தண்ணியில் வச்சு ஒரு ட்ரிப் பண்ணி ஒரு 3 நாளைக்கு அந்த மீனை மட்டும் தனியாக எடுத்து 3 நாள் ட்ரிப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணும். இல்லைன்னா வந்து எப்படின்னா அந்த மீனோட இப்போ வந்து ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது விட்டமின்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும். சரி, ஓரளவுக்கு பண்ணைக்குட்டை நன்னீர் மீன் வளர்ப்பு பத்தின அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். உடனடியா களத்துல இறங்கணும்னா என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து மீன் வளர்ப்புத்துறை ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மானியம் தருவாங்க. அதுக்கு வந்து சொந்தமாக லேண்டு வேணும். இல்லை வந்து நீங்கள் லீஸுக்கு எடுத்தீங்கன்னா 10 வருஷம் அக்ரிமெண்ட்டு, இந்த அக்ரிமெண்ட் இருக்கணும். ஸோ இந்த அக்ரிமெண்ட் இது நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் தருவாங்க. ஸோ ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து மீன் பண்ணை தோன்றதுக்கு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தை பார்த்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு வந்து அந்த ஏரியா வந்து உங்கள் ஏரியாவை பார்த்து இவர் வந்து மீன் வளர்ப்புக்கு ஆள் சூட்டபிள் பர்சன் அப்படின்னா செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவுக்கு தக்கன வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து 1.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சத்து வரைக்கும் தருவாங்க. இதே முறையை பின்பற்றி மீன் வளர்ப்பு துறையை அணுகி நன்னீர் மீன் வளர்ப்புல ஈடுபட்டு வர்ற விவசாயி ஒருத்தரை சந்திக்கலாம். கேவிக்கெலாம் வந்து கூப்பிட்டு வந்து கன்சல்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதாவது இடம், தண்ணி வசதியெல்லாம் எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் இந்த இடம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதே இடத்துல தான் பறிச்சேங்க. பறிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 60க்கு 60 அந்த மாதிரி பறித்து பார்த்திங்கன்னா அவங்களே போய் தஞ்சாவூரில் கூப்பிட்டு போய்ட்டு மீன் குஞ்சு அவங்களே ஸ்கீமில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி அதை ஃபீடு வளர்த்ததை பற்றியும் அதையும் சொல்லி கொடுத்தாங்க. கோழி குஞ்சும் கொடுத்தாங்க, ஒரு 20 கோழி குஞ்சும் அப்பயே கொடுத்தாங்க. எதுக்குன்னா பார்த்திங்கன்னா அந்த கோழி எருவை எடுத்து மீனுக்கு குஞ்சுக்கு அப்படியே பராமரிக்க மாதிரி கொடுத்தாங்க. முதல் முறை மட்டும்தான் தீவனத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு விவசாயி ரமேஷ். அடுத்தடுத்து வேளாண் அறிவியல் மைய அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் படி குறைந்த செலவுல தானே தீவனங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. மக்காச்சோளம், சோளம், கம்பு, தேங்காய் புண்ணாக்கு, தவிடு, அப்புறம் கருவாடு இதெல்லாம் கிடச்சிதுங்க. இப்போ அதெல்லாமே ஃபீடு அரைச்சி காலையில் ஈவினிங் 2 டைம் ஃபீடு கொடுத்துட்ருந்தேங்க. கொடுத்தோன்னா இப்போ பரவாயில்ல. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
நான் ஒரு 10-15 ரூபாய்க்கு அளவுக்கு ஃபீடு கொடுத்துருக்குறேன். இப்போது கிட்டத்தட்ட 8 மாதம் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ ஓரளவுக்கு 3/4 கிலோ 1 கிலோ சைஸ் கிட்டத்தட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா வாண்டடு நிறையா இப்போ கேட்குறாங்க. இப்போ மீனெல்லாம் வந்து கேட்டாங்க. இன்றைக்கி காலையில் கூட வந்தாங்க ஒருத்தர், வந்துட்டு கிடச்சிங்கன்னா 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. நான் என்ன கொடுக்கலான்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் இப்போ தீவன தயாரிப்பு செலவு ஆயிரங்கள்லையும் மீன் விற்பனை மூலம் கிடைக்கிற வருமானம் லட்சங்கள்லையும் இருக்கிறத ஒப்பிட்டு பார்த்தாலே மீன் வளர்ப்புல லாபம் என்னன்னு புரியுது. வேளாண் இணை தொழில்களில் ஒன்றான நன்னீர் மீன் வளர்ப்பு பற்றின முழுமையான தகவல்களையும் லாபம் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதெல்லாம் முறையான பராமரிப்பும் ஈடுபாடும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். எல்லா தொழில்களுக்கும் அப்படித்தாங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. பல்வேறு கலாச்சாரங்களின் சமையல் குறிப்புகளில் தக்காளிக்கு எப்போவுமே ஒரு தனி இடம் உண்டு. அதுவும் நம்ம ஊர் சமையலில் கேட்கவே வேணாம். அசைவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, தக்காளி சேர்க்கப்படாத உணவு வகைகளை விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த அளவுக்கு தேவை இருக்கிறதால தான் நாம் உற்பத்தி பண்ணுறது பத்தாமல் அண்டை மாநிலங்கள்ல இருந்தும் தக்காளியை வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் சில வசதிகள் மட்டும் செஞ்சு கொடுத்தா மொத்த மாநிலத்துக்கு தேவையான தக்காளியையும் நாங்களே உற்பத்தி செஞ்சிருவோம்னு சொல்கிறாங்க கல்வராயன் மலைப்பகுதி மக்கள். தரைப்பகுதிகளில் வர வர விளைநிலங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாயிடுச்சு. விவசாயம் எங்க நடக்குதுன்னு வழி கேட்டு விசாரிச்சு போக வேண்டியதா இருக்கு. ஆனா மலைப்பகுதிகள் அப்படி இல்லை. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருக்கு. அதுவும் கல்வராயன் மலைப்பகுதியை பத்தி கேட்கவே வேணாம். ஏன்னா இங்க விளையக்கூடிய பொருட்களுக்கு சுற்றுவட்டார தரைப்பகுதி சந்தைகள்ல நல்ல வரவேற்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கலாம். தரைப்பகுதிக்கும் மலைப்பகுதிக்கும் வித்தியாசங்கள் விவசாயத்தில் வேறுபட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய விளையக்கூடிய பொருள்கள் தரமானதாக இருக்குது. ஆனால் அங்கே முழுக்க தரைப்பகுதியில் போடும்போது அதிகமான உரங்களும் பூச்சி மருந்துகளும் அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு, நெல்லுகளுக்கு, கரும்புகளுக்கு பயன்படுத்தப்படுது. ஆனால் மலைப்பகுதியில் போகிறதுக்கு பூச்சிக்கொல்லிகள் குறைந்த அளவில் பயன்படுத்தினால் நோயற்ற பகுதியாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய விளையக்கூடிய பொருள்கள் தரமானதாக இருக்குது. இப்போ நம்ம தரைப்பகுதியில் விளையக்கூடிய விளைச்சலுக்கும் மலைப்பகுதியில் விளைக்கக்கூடிய விளைச்சலுக்கும் ஒரு மாறுபட்ட வித்தியாசத்தை பார்க்க முடியுது. முழுக்க இங்கே விளையக்கூடிய பொருள்கள் தரமானதாகவும் ஷைனிங்காகவும் இருந்துகிட்ருக்கு. அப்படின்றத நம்ம இங்கே இருக்க விளையக்கூடிய காய்கறிகளை விரும்பி மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. உதாரணத்துக்கு தக்காளியை எடுத்துக்கலாம். இங்குள்ள பெரும்பாலான விவசாயிகள் தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டிருக்காங்க. கடுமையான வறட்சி காலங்களில் கூட தக்காளி சாகுபடியை கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் கைவிடலை. குறைஞ்சபட்சம் இந்த 2 மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில் கிட்டத்தட்ட 6000 ஹெக்டேர் நிலங்கள் இன்றைக்கி தக்காளி சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. இந்த தக்காளி சாகுபடி தமிழ்நாட்டுக்கே ஒரு முன் உதாரணமாக இன்றைக்கி இருந்துருக்கு. இந்த தக்காளி முழுக்க இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் இருக்கிற தலைவாசல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய்டும். அது விவசாயிகளுடைய மார்க்கெட்டாக இருந்துகிட்ருக்கு. ஒரு நாளைக்கு 200 லோடு தக்காளி தலைவாசல் மார்க்கெட்டுக்கு, அதேமாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டு, சேலம், நாமக்கல், பொள்ளாச்சி, மதுரை போன்ற பகுதிகளெல்லாம் இன்றைக்கி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தக்காளிகள் போய்கிட்டு இருக்குது என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மொத்தமாக கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் எவ்வளவு தக்காளி உற்பத்தி செய்கிறாங்கன்னு சொல்கிற பழனிச்சாமி கிட்ட நீங்கள் எப்படின்னு கேட்டோம். ஒரு 5 ஏக்கரில் நான் தக்காளி சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆண்டுதோறும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். குறிப்பாக நாங்களே ஒரு சில நேரங்களில் நாற்று நாங்களே விட்டுருவோம். அது 25 நாட்கள், 1ஆம் தேதியிலேருந்து நம்ம 20 நாள் 25 நாள் கழிச்சு அந்த நாற்றை நம்ம எடுத்து காட்டில் வச்சுமா 45ஆவது நாள் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். 60ஆவது நாள் நமக்கு 60ஆவது 70ஆவது நாள் நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 70ஆவது நாள்லேருந்து கிட்டத்தட்ட 120 நாள் வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக பழங்களை அறுத்துட்ருக்கலாம்.
செடிகள் மேல படுற நல்ல சூரிய வெளிச்சம், சுத்தமான காற்று, மிதமான தட்பவெப்பம், எல்லாத்துக்கும் மேல மண்ணுல நிலைச்சிருக்கிற ஈரத்தன்மை, இது அத்தனையும் கிடைக்கிறதால தான் நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் மாதிரியான பிரச்சனைகள் இங்கு விளையிற தக்காளிக்கு அதிகமா ஏற்படுறதில்லை. தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் நீரை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சீக்கிரம் வந்து அது வளர்ச்சி அடையாது. ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்கிற நீர் உப்புச்சத்து குறைவாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி பாய்ச்சும் போது நம்ம வந்து அதிகமான ஈல்டை வந்து சீக்கிரமாக வந்துடும். அதிகமான ஈல்டை வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கான அந்த நல்ல உரத்தை கூறிய நம்ம கலந்து கொடுக்கறதுனால நிச்சயமாக அதிகமான விளைச்சலை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கு. நீங்கள் இப்போ பார்க்குறது கூட அந்த தக்காளி முழுக்கவே வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் நாங்கள் வந்து சாதாரண ஒரு மருந்து அடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்த தக்காளியை வந்து அறுவடை கிட்டத்தட்ட 1 மாதங்களும் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு புழுக்களும் ஒன்று கூட கிடையாது. வழக்கமான மகசூலை ஒப்பிட்டு பார்க்கும்போது 50% வரைக்கும் கூடுதலா அறுவடை செய்கிறாரு பழனிசாமி. முறையா பராமரிச்சா அது சாத்தியம்னு சொல்றவரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை கையாளுறதும் அவசியங்கிறாரு. செடிக்கு குறைஞ்சபட்சம் வந்து 5 கிலோவிலேருந்து 6 கிலோ வரைக்கும் கிடைக்கும். அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறாங்களோ அதுதான். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், தண்ணி, அதே மாதிரி வந்து நோய் வராமல் பார்த்துக்கிறது, செடியை வந்து தூக்கி கட்ட வேண்டியது இருக்குது. இப்போது பார்த்திங்களா, இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வந்து கீழே படுத்து போச்சுன்னா எல்லாமே மண்ணுக்கு கீழே விழுந்துடும். அப்போ மண்ணு கீழே விழும்போது என்ன வச்சா முழுக்கவே மண் அடிப்பட்டோன்னா அந்த மண்ணுடைய ஹீட்டுனால, சூட்டுனால இது பார்த்து முழுக்கவே இந்த தக்காளி கீழே அப்படியே வந்து வெந்து போயிடும். அப்போ நம்ம வந்து செடியை தூக்கி கட்டும்போது செடியும் வந்து சாயாமல் இருக்கும். காயில் வந்து புழுக்கள் வந்து அதிகமாக வராதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இந்த செடியை கட்டுறதுனால நமக்கு வந்து கீழே இருந்து விரிந்த பகுதியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்பப்போ போய் தக்காளி அறுத்து பறிச்சுட்டு வர்றதுக்கு போயிட்டு வந்து நம்ம தக்காளி எடுக்கிறதுக்கு சரியானதாக இருக்கும். அதே சமயம் விளைச்சல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் சரியான விலை கிடைக்காத சூழல் நிலவுறதாகவும், அது போன்ற தருணங்கள்ல விவசாயிகள் நஷ்டப்படுறதை தவிர்க்க கல்வராயன் மலைப்பகுதியில் ஒரு குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. குறைந்தபட்சம் மதிப்பு கூட்டு பொருள் தயாரிக்கும் வசதியாவது வேணுங்கிறாங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு மதிப்பூட்டும் பொருளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அதனால் வந்து மதிப்பூட்டும் பொருளாக மாற்றுவதற்கு அரசாங்கம் முன் வந்தால் நிச்சயமாக இங்கேருந்து வந்து தக்காளி பவுட்ரு செய்ய முடியும், தக்காளியை வந்து ஜாம் தயார் பண்ண முடியும், தக்காளி வந்து ஊறுகாய் தயார் பண்ண முடியும். அதை வந்து ஒரு பெரிய விரிந்த பகுதியாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு தக்காளி மதிப்பூட்டும் பொருள் தயார் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியை வந்து அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நாங்கள் கேட்டுக்கிறோம். கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரியான சேமிக்கிற வசதி மட்டும் இருந்தாலே தமிழ்நாட்டுடைய மொத்த தக்காளி தேவையையும் கல்வராயன் மலைப்பகுதி மக்களே பூர்த்தி செஞ்சிருவாங்கன்னு தோணுது. நடந்தால் நல்ல விஷயம் தானே. மற்றொரு உழவுக்கு உயிரூட்ட நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.